Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்பவே ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ரொம்பவே உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய லெமன் குச்சி ஐஸ் எப்படி பண்ணலாம் சொல்லி தாங்க நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 2 பழத்துடைய லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுல இருக்க சீட் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட வந்துட்டு தேவையான அளவு நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்க போறோம். நான் இன்னைக்கு 3 கிளாஸ் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த கிளாஸுக்கு மெஷர்மெண்ட் எடுத்தீங்களோ அதே கிளாஸுக்கு இது கூட வந்து ஒரு அரை கப் அளவு சுகர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஒரு 8 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கலருக்காக இதில் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ண போகிறேன். இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுட் கலர் இல்லாமல் கூட செய்யலாம். சேர்த்து செய்யும் போது ஐஸ் கலர் இன்னுமே வந்து நல்லா வந்து கலராக இருக்கும். அதனால் சேர்த்துட்டு விஸ்க வச்சு நல்லா வந்து சுகர் டிசால்வ் வரைக்கும் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இன்னொரு மோல்டுக்கு ஐஸ் மோல்டுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். இதை நம்ம ஓவர் நைட் நம்ம அப்படியே வந்து விட்டுற போகிறோம். அதாவது இதை 8 மணி நேரம் அப்படியே வந்து நம்ம ஃப்ரீசரில் வந்து விட்டுற போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம ஐஸ் எப்படி ரெடியாக இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு இன்னொரு மிக்சிங் பவுலில் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஐஸை இதில் ஒரு 20 செகண்ட் அப்படி வந்து நம்ம விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்ட் வந்து வந்துருச்சு. இப்போ மீதி இருக்க நான் லெமன் ஜூஸையும் இந்த மாதிரி ஒரு சின்ன கிளாஸில் வந்து ஊற்றி வச்சுருந்தேன். அதையுமே ரொம்பவே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். உங்கள்கிட்ட மோல்டு இல்லைனா இந்த மாதிரி கிளாஸில் ஊற்றி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலே சிம்பிளாக நம்ம லெமன் குச்சி ஐஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். நீங்கள் இந்த ரெசிப்பியை கன்ஃபார்ம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி தெரிஞ்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.